அகண்ட பாரதத்தில் ஜெகத்குரு ஆதிசங்கரர் ஷண்முக ஸ்தாபனம் செய்தார். அதில் ஷாக்தத்தை, அதாவது அம்பிகையை பிரதானமாக கொண்டு கற்பனை கெட்டாத அற்புதங்கள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு வாரமும் சிந்திப்போம். ஆம், அம்பிகை கற்பனை கெட்டாத அற்புதமே. அவளது ரூபம் அற்புதம், கோவில் அமைந்த ஸ்தலங்கள் அற்புதம், அம்பிகை செய்து காட்டிய லீலைகள் அற்புதம். அந்த வரிசையில் இன்று தாயார் மகாலட்சுமி காலடி க்ஷேத்திரத்தில் நடத்தி காட்டிய ஓர் அற்புதத்தை பார்ப்போம். வழக்கமாக உபநயனமான பிரம்மச்சாரிகள் பவதி பிக்ஷாம் தேகி என்று வீடு வீடாக சென்று பிக்ஷை எடுப்பது வழக்கம். அப்படி ஒரு துவாதசி தினத்தில் காலை வேளையில் மிகுந்த தேஜஸ், சாந்த ஸ்வரூபம், ஆழ்ந்த ஞானம், கருணையான முகம் கொண்ட பாலகன் ஒருவன் ஏழ்மை நிறைந்த ஒரு பெண்ணின் வீட்டு வாசலில் பவதி பிக்ஷாம் தேகி என்றான். அவன் வேறு யாருமல்ல, சாக்ஷாத் கைலாச சங்கரரின் மடிவரிவான காலடி சங்கரர். ஏழை பெண்ணுக்கோ பிக்ஷையிடுவதற்கு எதுவும் இல்லை. ஆனாலும் பிக்ஷை இல்லை என்று சொல்வதற்கு மனமும் இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தாள். அதே சமயம் அடுக்களையில் ஒரு காய்ந்த சுருங்கிய நெல்லிக்கனி இருந்ததை பார்த்து இல்லை என்று சொல்லாமல் அந்த பாலகனுக்கு அதை பிக்ஷையாக இட்டாள். நெல்லிக்கனியை பார்த்த மாத்திரத்திலேயே பாலகன் புரிந்து கொண்டான். ஜெகத்குருவாயிற்றே, புரியாமலாயிருக்கும்? அந்த பெண்ணின் வறுமையும் தர்ம சிந்தனையும் தெள்ளத் தெளிவாக புரிந்தது. மனதில் மகாலட்சுமியை எண்ணினார். நினைத்த பாத்திரத்தில் மகாலட்சுமி அவரது சிதக்னியில் தோன்றினாள், அதாவது ஞானத்தில் வெளிப்பட்டாள். இந்த ஏழை பெண்ணிற்கு உதவி புரியுமாறு வேண்டினார். மகாலட்சுமியோ ஒருவரது வாழ்க்கை அவரது கர்மவினையின் பொருட்டே அமையும். நியதிகளை விதித்த தெய்வங்களே அதை மாற்றுவது இயலாது. அந்த பெண் ஒரு பிறவில் செய்த பாவத்தின் பயனாக ஏழையாகத்தான் வாழ வேண்டும், அதை மாற்ற இயலாது என்று கூறினாள். தாயாரான மகாலட்சுமியுடன் ஜெகத்குரு வாதாடினார். தனக்கென வைத்துக் கொள்ளாமல் தன்னிடமிருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை பிக்ஷையிட்ட அந்த பெண்ணிற்கு தாயாரின் கடைக்கண் பார்வை அனுகிரகம் செய்யும்படி வேண்டிக் கொண்டார். மேலும் தாயாரை புகழ்ந்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார். கருணையே வடிவான மகாலட்சுமி பாலசங்கரனின் ஸ்லோகங்களில் மனமுவந்து தங்க நெல்லிக்கனி மழையை பொழிந்தாள். அந்த பெண்ணின் வறுமை மட்டுமல்ல, அந்த ஊரே செழிப்படைந்தது. இந்த நிகழ்ச்சி பிறருக்கு உதவுவதால் நமது கர்மவினை குறையும் என்ற சூக்ஷ்மத்தையும் அதிதி போஜனத்தின் சிறப்பையும் எடுத்து கூறுகிறது. மேலும் எப்பேற்பட்ட கர்மவினையாக இருந்தாலும் குருவின் துணை கொண்டால் அதிலிருந்து மீளலாம். இதை உலகுக்கு எடுத்து கூறவே ஜெகத்குருவும் தாயார் மகாலட்சுமியும் நடத்திய திருவிளையாடல். சுயநலமில்லாமல் லோக்ஷேமத்திற்காகவும் குடும்பக்ஷேமத்திற்காகவும் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடினால் லக்ஷ்மி தேவி மனமகிழ்ந்து கேட்டவரம் தருவாள், செல்வச் செழிப்போடு வாழ வைப்பாள். இந்த வரலட்சுமி நாளில் கனகதாரா ஸ்தோத்திரத்தால் மகாலட்சுமியை துதித்து அருள் பெறுவோமாக. மகாலட்சுமீர் பவே நித்யம் பிரசன்னா வரதா சுபா. ஸ்ரீ குருப்யோ நமः.